சென்னை கோயம்பேடு அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்துக்குள்ளானது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது, சொல்லுங்கள். சென்னை கோயம்பேடு பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அங்க இருக்கிற சாலை தடுப்புகள்ல மோதி விபத்துக்குள்ளானதுனால போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் தற்போது அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் எதிரே இந்த விபத்தானது நடைபெற்றது. கட்டுப்பாட்டை இழந்த தண்ணீர் லாரியானது அங்க இருக்கக்கூடிய சாலை தடுப்புகளின் மீது மோதி இருக்கிறது. இதுல முன் சக்கரங்கள் இரண்டும் கரண்டு தனியாக ஓடி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முன்பக்கம் முழுவதுமாக சேதமடைந்திருக்கின்றன. இரண்டு தண்ணீர் லாரியிலிருந்து தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி இருக்கக்கூடிய நிலையில யாருக்கும் எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை. கோயம்பேடு போக்குவரத்து போலீசார் தற்போது இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக இந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியானதும் நடைபெற்று வருகிறது.